சிக்கலான சூழ்நிலைகள். இது 11ஆம் வகுப்பிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ப்ரோஸ். ஒரு 5 நபர்கள் கூடியிருந்து தங்களது வாழ்க்கையில் அடங்கியுள்ள வீரதீரச் செயல்களை பற்றியும் தாங்கள் மாட்டிக்கொண்டு தவித்த சிக்கலான சூழ்நிலைகள் பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தான் வடமேற்கு பிரான்சில் உள்ள பிரிட்டனி என்ற பகுதியில் கடுமையான கடல் அலைகளில் மாட்டிக்கொண்டு மயிரிழையில் தப்பித்து பிழைத்த அனுபவத்தை கூறிக்கொண்டிருந்தார். அடுத்த மனிதர் தான் ஒரு யானை மேல் அமர்ந்திருந்ததாகவும் அதை ஒரு காயம்பட்ட புலி தாக்கியதாகவும் கூறினார். 3ஆமவர் தான் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த ஒரு வீட்டின் மேல்தளத்தில் சிக்கிக்கொண்டதாகவும் அதிலிருந்து எப்படி தப்பி பிழைத்தேன் என்பதையும் கூறினார். 4வது மனிதரோ தான் போரில் ஈடுபட்ட போது தனது போர்க்கப்பல் வெடிகுண்டுகளால் தகர்க்கப்பட்டதாகவும் கூறினார். அப்போது அங்கிருந்த ஒருவர் அந்த கூட்டத்தினரை பார்த்து, சிக்கலான சூழ்நிலைகள் என்றால் நீங்கள் எப்போதும் உடல் சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நிச்சயமாக அவை மனம் சம்பந்தப்பட்டவைகளாக இருந்தால் சிக்கல் இதைவிட மிகவும் அதிகமாக இருக்கும். நான் மாட்டிக்கொண்ட ஒரு மிகப்பெரிய சிக்கலான சூழ்நிலை கிறிஸ்டிஸ் என்ற ஏலக்கடையில்தான் என்று கூறினார். எனது கிறிஸ்டிஸ் கடையிலா? இப்படியாக ஒருத்தர் கேட்டார். ஆம், நான் வெளிநாட்டிலிருந்து வந்த எனது நண்பனுடன் சேர்ந்து செயின்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒரு உணவகத்தில் மிக நன்றாக மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அதன் பின் நாங்கள் இருவரும் கிங் ஸ்ட்ரீட் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தோம். அப்போது என் நண்பன் எனது மனதை மாற்றி அங்கு வியாபாரம் நடக்கும் அறையை எட்டி பார்க்கலாம் என்று கூறினான். அதுதான் கிறிஸ்டிஸ் ஏலக்கடை. அந்த இடத்தில் ஒரே கூட்டமாக இருந்தது. அவர்கள் பார்பிசான் ஓவியர்களின் படங்களை விற்று கொண்டிருந்தார்கள். ஒவ்வொன்றிற்கும் மிக அதிக தொகை கொடுத்து அநேகர் வாங்கி கொண்டிருந்தார்கள். சின்ன சின்ன படங்கள் கூட, அதாவது கானக காட்சி, மாலை நேரத்தில் குளங்கள், ஆடு மேய்க்கும் பெண்கள், இப்படியான வழக்கமான தலைப்புகள் தான். எதுவுமே 1000ற்குள் விற்கவில்லை. கொஞ்ச நேரம் நாங்கள் 2 பேரும் வேடிக்கை பார்த்தோம். அதன் பின் என்னை அறியாமலே நானும் ஏலம் கேட்பதில் ஈடுபட்டு விட்டேன். சும்மா வேடிக்கைக்காகத்தான் ஏலம் கேட்க ஆரம்பித்தேன். வங்கியில் என்னுடைய இருப்பு வெறும் 63 பவுண்டுகள் தான். அதற்கு மேல் 500 கடன் வாங்கக்கூடிய அளவில் கூட என்னிடம் செக்யூரிட்டி ஆவணங்கள் கிடையாது. ஏலம் போடுபவரின் முன்னால் ஒரு கொளுத்த பணக்காரனைப் போல பாவனை செய்து கொண்டு தலையை ஆட்டிக்கொண்டே ஏலம் கொட்டு கொண்டிருந்தேன். எனது நண்பன் என்னை எச்சரித்தான். நீ சிக்கிக்கொள்வாய், நீ சீக்கிரம் சிக்கிக்கொள்வாய் என்று என்னை எச்சரித்தான். இல்லை, நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன், எந்த ஆபத்திலும் சிக்கிக்கொள்ள மாட்டேன் என நான் கூறினேன். ஆம், நீண்ட நேரம் அப்படி ஆகவில்லை. பின்னர் ஒரு படம் ஏலமிடப்பட்டது. அங்கு புதிய தொப்பி அணிந்த சிவந்த முகம் கொண்ட ஒரு குட்டையான மனிதன், ஆனால் மிக பிரபலமான வியாபாரி. அவன் ஏற்கனவே நிறைய படங்களை வாங்கியிருக்கிறான். அவன் அங்கு நின்று கொண்டிருந்தான். இதுவரை தான் கேட்டிராத ஓர் அதிகமான தொகைக்கு ஏலம் கேட்டு அந்த அறையிலிருந்த அனைவரையும் அதிர்ச்சிக்குள் ஆழ்த்தினான். முந்தைய சரக்குகள் 4 இலக்க எண்களில் விற்பனையாகியிருந்தாலும் அவையெல்லாம் குறைந்த தொகையில் ஆரம்பிக்கப்பட்டு, அதாவது 50 கிணி நாணயம் அல்லது 100 கிணி ஆகியவற்றிலிருந்து தொடங்கி படிப்படியாக உச்சநிலையை அடைந்தன. இதற்கேற்றவாறு நானும் பாதுகாப்பாக ஏலத்தொகையை உயர்த்தி கொண்டே சென்றேன். ஆனால் அப்போதுதான் ஒரு புதுப்படம் ஏலத்திற்கு கொண்டு வந்து காட்டப்பட்டது. அடுத்த நொடியில் அந்த வியாபாரி தனது பரபரப்பான ஏலத்தொகையை கேட்டுவிட்டான். 4000 கிணி என்றான் அவன். அங்கே மெல்லிய சலசலப்புடன் கூடிய பரபரப்பு ஏற்பட்டது. அதனுடைய முடிவில் எனது சத்தம் ஒலித்தது. 50 கூடுதலாக. அங்கே ஒரு பயங்கர அமைதி தொடர்ந்தது. அப்போது அந்த ஏலக்காரர் முதலில் ஏலம் கேட்டவரையும் அதன் பின் அங்கிருந்தோரையும் பொதுவாக பார்வையிட்டார். எனக்கு வியப்பும் அச்சமும் ஏற்படும் வண்ணம் அந்த வியாபாரி கப்சிப் என்று அடங்கி போய்விட்டான். நான் முதலில் ஏலம் கேட்டிருக்க வேண்டும் என நான் உணர்ந்து கொண்டேன். அவன் தனது இறுதி கேள்வியை கேட்டு முடித்து விட்டான். 4050ற்கு படம் அளிக்கப்படப் போகிறது என்று கூறிய வண்ணம் ஏலக்காரன் மீண்டும் யாராவது கேட்பார்களா என்று அறைக்குள் அங்கும் இங்கும் பார்த்தான். என் இதயம் அப்படியே நின்றுவிட்டது. எனது இரத்தம் உறைந்து போய்விட்டது என்று நான் நினைத்தேன். என் நண்பனிடம் இருந்து ஒரு வேடிக்கையாக அடக்கி வைக்கப்பட்ட சிரிப்பு சத்தம் வருவது மட்டும் கேட்டது. வேறு எந்த ஓசையும் அங்கில்லை. 4050 கிணி, 4050 கிணி, இதற்கு அதிகமாக யாரும் கேட்கிறீர்களா? சுத்தியல் மேசையில் தட்டப்பட்டது. சரியான சிக்கலில் மாட்டிக்கொண்டேன். எனக்கு இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் வங்கியில் உள்ள 63 பவுண்டுகள் மட்டுமே. 500 பவுண்டுகளுக்கு கூட என்னிடம் செக்யூரிட்டி பத்திரங்கள் கிடையாது. எனக்கு தேவையில்லாத ஒன்றை வாங்கியவனாக மாறிவிட்டேன். அதுவும் 4050 கிணி பணத்திற்கு. அதுதான் அன்று ஏலம் போன மிக உயர்ந்த தொகை. ஆறுதலை வேண்டி என் நண்பன் இருக்கும் பக்கம் திரும்பினேன். அவன் அகன்று போய்விட்டான். நான் ஒரு வினாடி பயந்தபடி இழிவான நோக்கத்துடன் அல்ல. கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு தெரிய வந்தது, அவன் அப்பால் சென்றதன் காரணம் சற்று தொலைவான இடம் கண்டுபிடித்து சுவரில் சாய்ந்து கொண்டு வயிறு குலுங்க சிரிப்பதற்குத்தான் என்று.
திகைத்து போய் குழம்பி போய் நான் நின்றேன். பின்னர் போதுமான அளவிற்கு சுதாரித்துக் கொண்டேன். அமைதியாக இருந்தேன். என்னிடம் வந்த எழுத்தரிடம் எனது முகவரி சீட்டை கொடுத்தேன். அடுத்து என்ன செய்யலாம் என்ற பிரச்சனை பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்தேன். ஒன்றன் பின் ஒன்றாக படங்கள் ஏலத்தில் விடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அவற்றில் எதையும் நான் கண்ணெடுத்து கூட பார்க்கவில்லை. எனது மாமாக்கள் மற்றவர்கள் யாரிடமெல்லாம் கடன் வாங்கக்கூடும் என அவர்களின் பெயர்களை யோசித்து பார்த்தேன். ஆனால் அப்படி யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடன் பத்திரத்தில் மட்டும் கையெழுத்து போட்டால் போதும், பணம் தருகிறேன் என்று இனிக்க பேசுவார்களே கடன் கொடுப்பவர்கள், அவர்கள் உண்மையிலே அப்படி கொடுப்பார்களா? கிறிஸ்டி ஏல சீட்டு கடைக்காரர்களிடம் எனது ஏழ்மை நிலையை ஒத்துக்கொண்டு மறுபடியும் படத்தை ஏலத்திற்கு விடச் செய்யலாமா என்ற வாய்ப்பை பற்றி யோசித்து கொண்டு நின்றேன். ஆம், அதுதான் மிகச்சிறந்த வழி. ஆனால் இத்தனை தடவை ஏலம் கேட்டுவிட்டு எப்படி இதை போய் அவர்களிடம் கூற முடியும்? அங்கு பணிபுரிபவர்கள் வசதியானவர்களாகவும் இரக்கமே இல்லாதவர்களாகவும் காணப்பட்டனர். ஏதோ தவறுதலாக நடந்துவிட்டது என்றால் அவர்கள் யாரும் நம்ப மாட்டார்கள். அதே சமயம் ஏல விற்பனை முடிவுக்கு வந்தது. படங்களை வாங்கியவர்கள் சிறு சிறு கூட்டங்களாக ஏலக்கடைக்காரரின் மேசையை சுற்றி நின்று கொண்டு வங்கி காசோலைகளை எழுதி கொண்டும் கட்டளைகள் பிறப்பித்துக் கொண்டும் இருந்தார்கள். நான் அவர்களை விட்டு சற்று தள்ளி வெளி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். இயற்கையிலேயே நான் கடைசி ஆளாக இருப்பதையே விரும்பினேன். அப்போதுதான் என் நண்பன் என்னுடன் வந்து சேர்ந்து கொண்டான். ஆனால் ஒரே ஒரு வினாடி நேரம்தான். ஏனென்றால் என் முகத்தை பார்த்த உடனே அவன் தனது கைக்குட்டியை வாய்க்குள் திணித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு மீண்டும் ஓடி மறைந்து விட்டான். தன்னந்தனியாக நான் மட்டும் இந்த பயங்கரமான சூழ்நிலையை நினைத்து நடுங்கிக் கொண்டிருந்தேன். இதுவரை நான் எப்போதும் இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை செய்ததில்லை அல்லது பயந்து கிடந்ததும் இல்லை. துப்பாக்கியால் சுட்டுக்கொள்ளும் படையை கூட நான் இதற்கு பதில் வரவேற்றிருப்பேன். அப்போது எதிர்பாராத அந்த ஒன்று நடைபெற்றது. வாழ்க்கையில் நேர்மையாக நடந்தால் வெறும் நல்வினைகளின் உணர்வுகளை கடந்த வெகுமதிகள் நமக்கு கிடைக்கும் என்று நான் புரிந்து கொண்டேன். ஒரு குரல் என் காதில் வந்து ஒலித்தது. மன்னிக்கவும், நீங்கள் தானே அந்த பெரிய டாபிக்னி படத்தை வாங்கியது? நான் ஆம் என்று ஒத்துக்கொண்டேன். அந்த படத்திற்கு 4000 கினி கொடுக்க முன்வந்த அந்த மனிதர், நீங்கள் 50 கினி அதிகம் வாங்கி கொண்டு அந்த படத்தை கொடுக்க முடியுமா என்று கேட்டார். மேலே உள்ள கடவுளிடம் இருந்து வந்த தூதுவன் ஒருவன் பச்சை கம்பளி மேலாடை அணிந்து கொண்டு லண்டனின் கிழக்கு திசை முடிவில் உள்ளோர் பேசும் ஆங்கிலத்தை கரகரத்த குரலில் பேசுவது போல் அவன் பேசிக் கொண்டிருந்தான். அவனை அப்படியே கட்டிப்பிடித்து கொண்டு ஆனந்த கண்ணீர் சிந்த வேண்டும் போல் தோன்றியது. 50 கினி காசுகளை நான் வாங்கிக் கொள்ளவா? ஏன் 50 பைசா கொடுத்தால் கூட வாங்கிக் கொள்ள மாட்டேனா? இப்படி மனதிற்குள் நினைத்தாலும் அதை வெளிக்காட்டவில்லை. நம்மில் மிகச் சிறந்தவர்களிடம் கூட இப்படிப்பட்ட உலகத்தின் ஏமாற்று வேலை காணப்படுகிறது. உங்களால் அவ்வளவு அதிகம் கொடுக்க முடியுமா என்று நான் சமயோஜிதமாக கேட்டேன். அதை நான் சொல்ல முடியாது என்று தூதுவன் கூறினான். இன்னும் கொஞ்சம் அதிகம் கேட்பதில் தவறில்லையே, அவரிடம் 100 காசு கொடுக்க சொல்லு என்று என் மனம் பேசியது. ஆம், கேட்டேன். அதுவும் எனக்கு கிடைத்தது. இப்போது என் நண்பனை பார்த்தவுடன் நானும் சிரிக்க ஆரம்பித்தேன். ஆனால் வங்கி காசோலையை பார்த்தவுடன் அவன் முகம் கடுகடுப்பாக மாறிவிட்டது. அடடா, என்ன அதிர்ஷ்டம்! அடடா இப்படி அவன் கூறினான். எனது நண்பன் மீண்டும் என்னிடம் கூறினான், நான் மட்டும் இல்லை என்றால் நீ இங்கு கிறிஸ்டிஸ் கடைக்குள் ஒருபோதும் வந்திருக்க மாட்டாய். இதை மறந்து விடாதே. நான் ஒருபோதும் அதை மறக்க மாட்டேன். இது அழிக்க முடியாமல் என் இதயத்திற்குள் நெருப்பெழுத்துகளால் சூடு போட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய முடி அப்படி ஒன்றும் வெளுத்து போய்விடவில்லை, அப்படித்தானே? முக்கியமான நெருக்கடி சூழலில் நீ என்னை விட்டு ஓடிப்போய் அதுவும் ஒரு மறைவில் நின்று கொண்டு சிரித்ததை எப்படி என்னால் மறக்க முடியும் என்று நான் கூறினேன்.